வணக்கம் மக்களே! நான் உங்க சந்தோஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாட போறோம். அதாங்க காலையில 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டோம். நம்ம இன்னைக்கு எங்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஐயம்பாளையத்தில இருக்கிற ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது. அது இன்டோர் மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் வழியா போறோம். அந்த ஜிம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவாக்கி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. அது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துப்பாளையத்தில இருக்குங்க. நம்ம ஊர்ல, திருப்பூர்ல தோட்டத்துப்பாளையத்தில இருக்கு. சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அட்லாஸ்ட் நம்ம கிளம்பிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 6:30 நினைக்கிறேன். அருமை கட்டாங்காத்தாலே ஆஃப் ஆகுது வண்டி. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயம்பாளையம் அங்கே தாங்க போகிறோம். ஐயம்பாளையத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நெட்டெல்லாம் போட்டு அது பார்க்கவே செம்மையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் போயிருக்கேன். தென் செகண்ட் டைம் இப்போ தாங்க போகிறேன். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 or 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. காலையிலே நல்லா பனி, ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டே பார்க்க. லைட்டாக மழை தூரல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே போய் விளாடும் போது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அங்கே இருக்கிற ஃபுட்டேஜஸும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவு. அங்கே சரி ஃபன்னாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. ஃபுட்பால் விளாட்றதே நிறையா ஃபன்னாக இருக்குங்க. எனக்கு அவ்வளோ ஃபுட்பால் விளாட தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாங்க. ஐயம்பாளையத்துக்கு நம்ம எந்த வழியாக போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கணக்கம்பாளையம் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரிவு வழியாக தாங்க போக போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான், அது ஒரு 3 or 5 கிலோமீட்டர்ஸ் வருங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் பெட்ரோல் இருக்குது. எந்த அளவு போகணும் வர தெரியல. காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல வேறங்க. அங்கே போய் மயக்கம் ஏதாச்சும் போட்டு விட்டுட்டோன்னே என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. எங்கே தாத்தா எங்கே போகணும்? பாண்டி நகரா? நான் பிரிவு வரைக்கும் தான் போகிறேன், பரவாயில்லைங்களா? போகலாங்களா? நம்ம தாத்தா ஒரு தாத்தா வேணா பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அடிச்சிருக்காருங்க. நம்ம கிட்ட லிஃப்ட் அடிச்சு நம்ம பாண்டி நகர் வரைக்கும் இறக்கி விட சொல்லியிருக்காரு. மட்டனுங்களா? இங்கே எவ்வளோங்க தாத்தா இங்கே கிலோ? இங்கே எவ்வளோ கிலோ? 300 சொல்கிறாங்களா? ஓ சரி சரிங்க சரிங்க. நான் பிரிவு வரைக்கும் தான் போகிறாங்க, இறக்கி விட்டுட்டுருங்களா? நான் ஐயம்பாளையம் போயிடுவேன். தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மீன் கணக்கம்பாளையத்தில் வந்து மீட் அதிகமாக விற்கிறாங்க போலங்க. அதனால் வேற உங்களுக்குங்களா? தாத்தாக்கு உடம்பு வேற சரியில்லைங்களா? அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச தாத்தா தான், நம்ம வீட்டு பக்கத்தில் இருப்பார். மீட்டு விலை இங்கே கணக்கம்பாளையத்தில் அதிகமாக விற்கிறது. மீட் விலை கணக்கம்பாளையத்தில் அதிகமாக விற்கிறதுனால அவர் பாண்டி நகர் வரைக்கும் போகிறாருங்க. நம்ம பார்த்திங்கன்னா பாண்டி நகர் வரைக்கும் போகிற வேலை இல்லை, அதனால் நம்ம பிரிவு பக்கத்துலேயே அவரை இறக்கி விட போகிறோம். எப்படியும் அவருக்கு கிஃப்ட்டு கிடச்சிருங்க இந்த டைமில். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த வழியே போகாதனால தாத்தாவை இறக்கி விட முடியாது. அதுவும் இல்லாமல் நமக்கு டைம் வேறு ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா கூட தாத்தா போய் விட்டுட்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது.
தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள வேன்லேருந்து இறக்கி விடுவாங்கள்ல, அந்த வேலை பார்க்குறாங்க. இறக்கி விட்டு மழையில் நனைஞ்சு தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்களாமா. எனக்கே இந்த குளிர் குளிருது. பாவம் தாத்தா எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருப்பார்ல. என்ன 6 o'clockலாம் கூப்பிட்டாங்கங்க. நானே இப்போ தான் போகிறேன். 6:30 ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் லேட்டு கிட்டத்தட்ட. குளூரில் வேற கேமரா அப்படியே பிளர் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக. ஓ சரி சரிங்க. பார்த்து ஏதோ சொல்றாருங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பாண்டி நகரில் பார்த்தீங்கன்னா நிறையா மீட் கடை இருக்குங்க. நிறையா நானே பார்த்துருக்கேன். முக்கியமாக அங்கே ஃபிஷ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு நாள் நம்மளும் போகலாம். அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு ஃபிஷ் சாப்பிட்டாங்க, பாறை மீனுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு, மசாலாலாம் போட்டு வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போயிடுவோம். தாத்தா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போவார். லெஃப்ட் சைடில் இன்னும் 2 ஏரியா தாண்டி போவாருங்க. கூத்தம்பாளையம், அண்ணா நகர், அதுக்கப்புறம் பாண்டி நகர். இல்லைங்க தாத்தா, நான் அங்கே ஐயம்பாளையம் போயிடுவேன். சரிங்க, போயிட்டு வரட்டுங்களா? ஆ கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 1 or 2 கிலோமீட்டர் தாங்க. அண்ணா என்ன பார்த்துண்ணே. ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கிற குளூரில் அப்படியே கேமராவே ஒரு மாதிரி புகை மூட்டமாக ஆகிடுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோனில் தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், அதனால தான் கேமரா ஒரு மாதிரியே பிளர் ஆகிடுது. ஒரு ஆக்ஷன் கேமரா பார்த்து வச்சுருக்கேன், பட் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா 10K வருது. கம்பெனியில் தான், பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 60 MP மெகா பிக்சல் கேமரா ஓரளவு இருக்குங்க. ஓ சாரிங்க, அப்பப்போ கையை வச்சு தொடக்கிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே புகை மூட்டமாக அடிச்சு அப்படியே குளிரில். ஓ ஓகேங்க, ஐயம்பாளையத்தில் பக்கத்தில் வந்துட்டோம். வாஷிங்டன் நகர் தாண்டிட்டோம். ஃபுட்பால் கிரவுண்ட் இங்கே தான் இருக்கும், பெட்ரோல் பங்க் பக்கத்தில். அந்த தாத்தா 1 கிலோ மீட் வாங்குறதுக்காக அத்தனை தூரம் வந்துட்டோங்க. ஒரு யோசனை. ஓ எல்லோரும் முன்னாடியே தாங்க இருக்காங்க. வண்டி நம்ம ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கங்க, நிறைய பேர் வந்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபுட்பால் விளையாடல, என்ன விளையாண்டுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரைனிங் தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் எக்ஸசைஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்நாக்ஸ் தந்துருந்தாங்க, குடிக்க மோர் தந்துருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க மோர். டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா தலை இதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி காரமாக புளிப்பாக வித்தியாசமாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. உண்மையாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த சிறுதானியங்கள் தந்துருந்தாங்க, அந்த டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. நிறைய கொடுத்துருந்தாங்க, அது ஒரு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, குட்டி பசங்களாம் உள்ள ஃபுட்பால் விளையாண்டுருந்தாங்கங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் உள்ளே போயிருந்தோம்.
அதுக்கப்புறம் சின்ன பசங்க அவங்க ஃபுட்பால் விளையாட வந்துட்டாங்கங்க. கடைசியாக நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. உள்ளே நிறைய ஃபன் நடந்துச்சுங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு இன்றைக்கி டேவே. காலையில் பார்த்திங்கன்னா நம்ம 7:30க்கு ஐ மீன் 7க்கே உள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 7க்கு உள்ள வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:55 ஆச்சுங்க. 7, 8 கிட்டத்தட்ட 2 hour 2.5 hour நான் உள்ளே இருந்திருக்கோங்க. இன்றைக்கி நிறைய ஃபன்னாக போச்சு. தென் நிறைய ஒர்க் அவுட்ஸ் கொடுத்தாங்க. ஐயோ சாமி முடியல, அந்தளவு ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக காலு கை எல்லாமே ரத்த கட்டிக்குச்சுங்க. நிறைய டக் வாக்லாம் கொடுத்தாங்கங்க. இன்னைக்கு நல்லா ஃபன்னாகவே போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக் வாக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணி நிறையா குடிச்சிட்டேன் நான். ஃபஸ்ட்டே நிறையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு மூச்சு வாங்க தண்ணி குடிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டேன் நான். உட்காந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டக் வாக் பண்ண அப்படின்னா அப்படியே வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஃபுல்லாக தலை சுற்றி. ஐயோ அது சரியான ஃபன்னாகி போச்சுங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு என்னால் பாவம் நிறைய வீடியோ எடுக்க முடியலைங்க சரியா கரெக்டாக. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே ஒர்க் அவுட் அப்படின்னு இருந்ததுனால கரெக்டாக என்னால் ஒர்க் அவுட் நிறையா இருந்ததுனால கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. அங்கிள் திருமணம் அங்கிள் நான் இன்றைக்கி டே செம்மையாக போச்சுங்க. அப்புறம் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிம்முக்கு வர சொல்லியிருக்காரு. நம்ம முடிஞ்சால் போவோங்க. அதுவும் இல்லாமல் எடிட்டிங் வேலை வேறு இருக்குது. மழை வேறு லைட்டாக தூருது. ஆமாடி. தென் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆனால் சரியான ஒர்க் அவுட்டுங்க. நான் நினச்சேன் இன்றைக்கி ஃபுட்பால் விளையாட போகிறோன்ட்டு. அப்புறம் பார்த்தா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு நினச்ச மாதிரியே எல்லாம் ஒர்க் அவுட் தாங்க கொடுத்தாங்க. வித்தியாசமான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. முடிஞ்ச அந்த வீடியோஸில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் எடுத்தாங்க. கேமராமேன் ஒரு அண்ணா வந்திருந்தாங்க, அவர் தான் எடுத்திருந்தார். அது முடிஞ்ச உங்களுக்கு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேங்க. அப்புறம் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் குரூப்பாக சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். சரியான ஃபன்னு. அப்புறம் ஏபிசி அப்படின்னு 3 குரூப் பிடிச்சி விட்டாங்க, 5 பேராக. அதில் நாங்கள் வந்து பி குரூப்புங்க. அதில் இப்போ அதுலேயும் என்னன்னா மொத்தம் 5 எக்ஸசைஸு. அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டே போங்க அப்படின்ட்டாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோங்க. இன்னைக்கு டேவே நல்லா ஹெல்த்தியாக போச்சுங்க. தென் குடிக்கிறதுக்கு மோர் தந்துருந்தாங்க. அது பேர் மசாலா மோர். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா தலை, கருவேப்பிலை, மல்லித்தலை இந்த 3மே கலந்துருக்குங்க. நல்லா காரமாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த பச்சை பயிறு, அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸு, வெள்ளரிக்காய், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே தந்துருந்தாங்கங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு உண்மையாக. எல்லாமே அப்படியே எதுவுமே பண்ணல, பாயிலே பண்ணல, அப்படியே பாச்சு. ஆனால் டேஸ்ட் உண்மையாக நல்லா இருந்துச்சு. சரியான ஹெல்த்திங்க இது. இதாங்க நம்ம ஊர் லா காலேஜ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு நான் பேசுகிறது கேட்குன்னு தெரில. வேணா முன்னாடி வேற மழை வருது சரியா. மழை, ஐயோ மழை பிடிச்சிட்டு போலையேங்க.
ஆனால் உண்மையிலேயே நிறையா ஃபன் நடந்துச்சுங்க. நிறையா பேர்த்தினால பண்ண முடியல, என்னாலையுமே பண்ண முடியலைங்க. சில பேர் உருண்டு கீழே விழுந்தாங்க. அப்புறம் சில பேர்த்துக்கு முடுகு பூச்சிக்கிச்சு. எனக்குமே பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாமே ரத்தம் கட்டிக்கிச்சுங்க, கால் தொடை. அப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக லப்பராக போட்டு வச்சுருந்தாங்கங்க, கால்லாம் வழுக்கக்கூடாதுன்ட்டு. அந்த பச்சை மேட்டுக்குள்ளே லப்பர் போட்டு வச்சுருந்தாங்க, கருப்பாக குட்டியாக இருந்துச்சு, கல் மாதிரி. ஓ குளிருதுங்க. டக்குன்னு வீட்டுக்கு போய் பெட்ஷீட் எடுத்து போத்திக்கணும். பிரியதர்ஷன், இவன் தாங்க எங்கள் கிளாஸோட ரெப்பு ஃபஸ்ட் இயரில். இங்கே என்னடா பண்ணுற? இங்கே என்ன பண்ணுற? பெருமாளில் போகணும், பஸ் வரும். சரி பஸ் அங்கே தான் வரும், இங்கே வராது. அங்கே நிறுத்துவாங்க, அங்கே போய் ஏறிக்கோ. வா உட்கார் போகலாம். அங்கே கொண்டு போய் விட்றோம். சரி ஓகேடா. சரி ஆமாண்டா, வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். சரி வாய்டா, பார்த்து போயிட்டு வா. டேய் நாளைக்கு எக்ஸாம் வருவியா? படிச்சிட்டியா? சூப்பர்ரா. சரிடா. சரி வாய்டா, பார்த்து போயிட்டு வா. இவர் தாங்க நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷன். அவ்வளோதான், இவனை பற்றி சொல்கிறதுக்குலாம் இல்லை. இவனோட பயோடேட்டாலாம் அவ்வளோவா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவர் பேர் பிரியதர்ஷன், என் கூட படிக்கிறவன், அவ்வளோதான். அவ்வளோலாம் ஒன்றும் க்ளோஸ் இல்லைங்க, அவ்வளோதான், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மழை வர ஸ்பீடாக பிடிச்சி வச்சுங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மி தாங்க. அதாவது டவுன் பஸ்ஸுங்க. வெளியே பெருமானூர் அந்த மாதிரி கொஞ்சம் மெயின் ரோட் சைட் போனோன்னா வேணால் நிறையா பஸ் வரும். ரைட்டுங்க, மழை நிறையா வந்துருச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க இருக்கிறதுங்க. ஓகே, டாடா பை பை, டேக் கேர். எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போகணும். பை.